ஆதவ் சூப்பர் சிஎம் மாரி செயல்படுறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே அது ஒரு அப்படியான பெரிய விமர்சனம் இருக்குங்க. அது அப்படித்தானே தெரியுது. ஆதவ் சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு. அது நல்லது இல்லங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதான் 3 பவர் சென்டர்ன்னு தான் அவங்க சொல்லிட்டே வராங்க. அந்த இடத்துல அரசுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல. இல்ல ஆதவ் அர்ஜுன் மாதிரியானவர்கள் தவறா அரச இது பண்றாங்க. 3 பவர் சென்டர்ன்னு எழுதியிருக்காங்க. விஜய் பவர் சென்டர்லாம் கிடையாது. யாரும் அப்படி நினைச்சிராதீங்க. ஒழிச்சு கட்டிருவேன்னாரு. இப்ப அவங்க 3 பவர் சென்டருங்க. ஆங்கில பத்திரிகை செய்திங்க. நம்ம சொல்லவே இல்ல. 3 பவர் சென்டர் இயங்குது. 3 பவர் சென்டரும் 3 விதமா மூவ் ஆகுது. எப்படி 15 நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் ஏன் நடக்கு அப்படின்னு அந்த கட்டுற டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுற அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் காலத்துல 3 பவர் சென்டர். அதனால என்னென்ன போஸ்ட் எல்லாம் காவல்துறையில வேக்கண்டா இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு அதனாலதான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமே யாருக்கும் இல்ல. உயர் அதிகாரிகள் நிறைய பேர் நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி இருக்காங்க. அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. ஒரு அரசு 15 நாளைக்குள்ள ஒரு பேட் வில் வரவே வராது. ஆனா வந்திருக்கு. இந்த சிக்கலை தாண்டி வரணுங்க. அதான் சார் என்னோட கேள்வி. அவருக்கு பெரும்பான்மை இருக்கு. 6 மாசம் வரைக்கும் பிரச்சனையே இல்ல. இவ்வளவு அவசரமா இத பண்ண வேண்டிய தேவை ஏன் அவருக்கு வருது? 6 மாசத்துக்கு பின்னாடினாப்ல என்னங்க பிரச்சனை வந்துரும்? அதுக்குள்ள எல்லாரும் தேர்தல் சந்திக்க தயாராயிருவாங்களா? அது போக ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுல்ல. 2029ன்னு மோடி சொல்லிட்டாரு. 28 கடைசியிலே வந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன காரணம் அப்படின்னா 28ல சட்டமன்றங்கள் நிறைய சட்டமன்றங்களுக்கு ஆயுள் முடியுது. 28ல அங்க தேர்தல் நடத்திட்டு 29லயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த மாட்டாங்க. சோ அத ஏதாவது ஒரு வகையில அதை தடுத்து நிறுத்திட்டு 28 கடைசியில ஒரு சட்டமன்றத்துக்கும் அடுத்த சட்டமன்றத்துக்கும் இடையில 6 மாசம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதை வச்சு 29 தேர்தலை 28 கடைசியில நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 26ல பதவியேற்ற கட்சிகள் எதுவா இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலோட பிஜேபி உட்பட, கேரளாவோட காங்கிரஸ் அரசு உட்பட, தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக அரசு உட்பட அதன் ஆயுள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ அமலுக்கு வருதோ அதை வச்சுதான். அப்படின்னா 2028ல கூட இங்க தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் சேர்த்து தேர்தல் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்கிற கட்சி இன்னும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்துல 2 பக்கமும் பேசி பேசி 4 விக்கெட்டை சாய்ச்சி விட்டாங்க. உடஞ்சிருச்சுல, மண் கூட உடஞ்சிருச்சுல. இப்போ பொதுக்கூடம் தான் வாங்கணும். அப்போ திமுக, அதிமுக, தாவேக அப்படிங்கிற அந்த அரசியல்ல தாவேகாவுக்கு, விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி தூய சக்தின்னு இருக்கிற அந்த ஒரு இமேஜ் வரிசையா டவுன் ஆயிட்டே தானே போகும். இப்பவே நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாமே. யாரெல்லாம் போற்றி பாடினார்களோ அப்ப இவங்க எல்லாம் தூற்றி பாடுறாங்க. போக போக இன்னும் மோசமாகும். டாஸ்மாக் அது இன்னும் பிரச்சனையை நோக்கி தான் போகுதுங்க. விவசாயிகளுக்கு கடன் ரத்து உலகத்திலே நான் கேள்விப்பட்டது கிடையாது. எப்பவுமே நிலத்தோட அடிப்படையில் தாங்க கடன் ரத்து வரும். 5 ஏக்கர் வச்சிருக்கணும் கடன் ரத்து, 3 ஏக்கர் வச்சிருக்கணும் கடன் ரத்து, 2 ஏக்கர் கடன் ரத்து, 1 ஏக்கர் கடன் ரத்து, இப்படி நீங்க சொல்லலாம். 50,000 ரூபாய்க்கு கடன் ரத்துன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனமான அரேஞ்ச்மெண்ட். அதை ஏன் அதிகாரிகள் சஜஸ்ட் பண்ணாங்க, அதை ஏன் இவர் கேட்டாருன்னு எனக்கு அது சுத்தமா புரியல. அப்போ பெரிய பெரிய அனுபவ குறைவுனால பெரிய பெரிய தவறுகள் வரும். இன்னைக்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இத்தனை 15 நாட்களுக்குள் இத்தனை கொலைகள், இத்தனை வன்முறை சம்பவங்கள்னு ஒரு பெரிய 3 கால நியூஸ் பெருசா பண்ணிருக்காங்க ஆங்கில ஊடகம். அதை பிக்கப் பண்ணி அவங்க அவங்களோட டிவி நேஷனல் மீடியால போடுவாங்க. விஜய் கரெக்டா டெல்லிக்கு போறத எய்ம் பண்ணி இந்த செய்தி வருதுங்க. டெல்லிக்கு போய் மோடி எல்லாம் பார்த்துட்டு வரும்போது நேஷனல் மீடியா என்ன கேரி பண்ணும்னா 15 நாளைக்குள்ள அரசு நிர்வாகமே போயிருச்சு, தமிழ்நாடு அரசு நிர்வாகமே போயிருச்சு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப எப்படி இதே இமேஜ் தக்க வச்சு இடைத்தேர்தல் வந்தா பெரிய வெற்றியை பெற்றுலாம்னு நினைக்கிறாங்க. நிம்மதியா இருக்கிற எம்எல்ஏ வச்சுட்டே அழகா ஓட்டலாங்க. 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் நீங்க ஓட்டவே முடியும். 29 வரைக்கும் நீங்க ஓட்டலாம். 29 தேர்தல நீங்க பாத்துக்கலாம். அதுக்குள்ள தேர்தலை கொண்டு வரதுக்கு யாரும் தயாராகவும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த வேஸ்ட் முயற்சி? இது தேவையில்லாத ஆணி. இந்த ஆணியை எதுக்கு ஆதவ அர்ஜுன வச்சு புடுங்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. குதிரை பேரத்தால அதிகமா பாதிக்கப்பட்ட கட்சினா காங்கிரஸ் தான் சமீபத்துல. ஆனா அந்த காங்கிரஸ சார்ந்த மாணிக்கம் தாகூரும் சரி, அமைச்சரும் சரி, இந்த குதிரை பேரம்லாம் கிடையாது. இது அவங்களாதான் விரும்பி வர்றதா சொல்றாங்க. ஜோதிமணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த நிலைப்பாடுகளை? 2 கட்சிக்குமே கஷ்டமா தாங்க இருக்கும். சரி, காங்கிரஸ் கட்சியில வழக்கமான கருத்து வேறுபாடுகள் தான். ஒரு கோஷ்டி ஒண்ணு சொன்னா இன்னொரு கோஷ்டி இன்னொன்னு சொல்லும். அது காலங்காலமா நடந்துட்டு வர்ற விஷயம் தான். காங்கிரஸ் கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் முதல்ல வேஷ்டி கட்டிட்டு போனாங்க.
அப்புறம் எல்லாம் வேஷ்டியை கிழிக்க ஆரம்பிச்சோன்னு இப்ப பேண்ட் போட்டு போறாங்க. இதுதான் நான் பார்த்த காங்கிரஸ் கட்சி இதுதான். இன்னைய வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா அப்படின்னு இந்த ஃபார்முலா ஒத்துக்கிட்டா குதிரை பேரத்தை ஒத்துக்கிறதா தான் அவங்களுக்கு ஆகும். என்ன பண்ணன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா மினிஸ்ட்ரியில இல்ல. அதனால கூட்டு பொறுப்புங்கிற அதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஆனா விசிக ரியல் ப்ராப்ளங்க. என்னன்னா அவர் திரும்ப சொல்லித்தான் அவன் நிறைய போஸ்டிங் போட்டிருக்கிறதாக அதே ஆங்கில பத்திரிகையில செய்தி போட்டிருக்காங்க. திருமாவளவன் சொல்றதெல்லாம் இந்த அரசு கேட்பதே தவறுன்றான் அவன். என்னன்னா வேண்டியவங்களும் உள்ள கொண்டு வராங்க. உதாரணமா அருண் ஐபிஎஸ் போஸ்டிங். அருண் ஐபிஎஸ் ஏத்து தானே ஆதவ அர்ஜுன் கொண்டு போய் மனு கொடுத்தாரு அர்ச்சனா பட்நாயக் கிட்ட. திமுக ஆதரவா செயல்படுறாரு, இவரை மாத்தணும்னு மனு கொடுத்தது யாரு? இதே தாவேகா அரசு தானே, இதே தாவேகா கட்சி தானே. அப்ப இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கும்போது திமுக ஆதரவாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் உயர் அதிகாரி இருந்தா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி பல போஸ்டிங்ஸ பத்திரிகை செய்தியில சொல்றாங்க. இதெல்லாம் திருப்பி நேஷனல் மீடியா செய்தி. சரி, எந்த மீடியா உங்களை உயர தூக்கி வைக்குதோ அதே மீடியா உங்களை இறக்கத்தாங்க செய்யும். மீடியாவுக்கு செய்தி முக்கியம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு செய்தி பரபரப்பா ஓடணும். அப்ப உங்களுக்கு ஆதரவாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப திருமாங்கிறவரு ஒரு 2 எம்எல்ஏ வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். அவருக்கு பழைய இமேஜ் இல்லவே இல்லைங்க, ஷூரா இல்ல, நல்லாவே தெரியுது. அப்ப அவரோட ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமான வேல்யூ எதுக்கு தர்றீங்கிறதே உண்மையிலே அது புரியல. தாவேகாவோட சொந்த இன்ட்ரெஸ்டுக்கு அகைன்ஸ்டாவே போகுது அது. பிரதமர், அமைச்சர், மத்திய அமைச்சர்களை மட்டும் சந்திக்கிற ஒரு நிகழ்வாவே முடிஞ்சிருமா? இது ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு தானா சார்? பொதுவாக முதலமைச்சர்கள் பதவியேற்ற உடனே பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் போய் பார்க்கறது மரபுதான். கேரளால இவருக்கு முன்னாடியே பதவியேற்றவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அது மரபுதாங்க, அதுக்கு சரிதான். காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியில தொடருவோம்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்கள பார்ப்பாங்கிறது எதிர்பார்ப்பு. சரி, காங்கிரஸுக்கு 2029 தேர்தல், ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், அதுதானே அவங்களுக்கு முக்கியமா இருக்க முடியும். அப்ப ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போய் மோடி கிட்ட விஜய் என்னெல்லாம் சாதிச்சுட்டு வந்துருவாரு. முதலமைச்சர்கள் தனி விமானத்துல டெல்லிக்கு போனதுங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வங்க. சமீப காலத்துல 2-3 நிகழ்ச்சி நடந்தது. விஜய் தேர்தல் பிரச்சார நேரத்துல தனி விமானத்தை பயன்படுத்தினாரு, அது பார்ட்டியோட செலவு. இப்ப தனி விமானத்தை பயன்படுத்தினாரு அப்படின்னா அது கவர்மெண்டோட செலவு. வித்தியாசம் இல்லையா ரெண்டுக்கும்? தனி விமானத்துல போய் பயணம் செஞ்சு வரும்போது அப்படியே ஏகப்பட்ட பணத்தை மோடிட்ட வாங்கிட்டு வந்துட போறாரா என்ன? ஏன் பயணிகள் விமானத்துல போக வேண்டியது தானே? அப்ப அவர் மக்கள் மத்தியில அதிகமா தென்படுறதா அவர் விரும்பல, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பயணிகள் விமானத்துல போனா நிறைய பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, போகும்போது வரும்போது பிரஸ் கேள்வி கேட்கும், அதை அவாய்ட் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா மோடி மாதிரியே தான் இருக்காரு விஜய். பிரஸ் எல்லாம் அவர் பாக்குறதே இல்ல, மோடியும் பார்த்தது கிடையாது. அவரு எப்பவும் இட்டாலிக்கு போனா தான் பாப்பாரு பிரஸ், இங்க டெல்லிக்கு வந்தா பார்க்க மாட்டாரு. விஜய் அப்படிதான், தமிழ்நாட்டு மோடி. அவராது ஏதோ மான் கி பாத்னு ஏதோ ஒண்ணு அவர் தோன்றதையாவது பேசினாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ஆக்ஷன் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. இது ஒரு யூசுவல் பிஹேவியரா இல்ல அன்யூசுவலா தெரியுதா சார்? இது யூசுவல் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயே சினிமா காலகட்டத்துல நெருங்கி பழகினவங்க இவர் எப்படி அரசியல தாக்கு பிடிப்பாருங்கிற சந்தேகத்தை தான் கிளப்பிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேலை உண்டு இருக்கிறவருங்க, யார்ட்டையும் பேச மாட்டாரு. ஒரு கேரவன் வசதிகள்லாம் வந்த பிறகு கேரவனுக்குள்ள போயிடுவாரு, அவரோட பார்ட் முடிஞ்சா கேரவனுக்குள்ள போயிடுவாரு. பொதுவாக மற்ற சினிமா ஸ்டார்ஸ் அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட கிடையாது. இவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அப்படிதான் என்ற நண்பர்கள் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு 98 காலகட்டத்திலையும் நானும் அப்படிதான் நான் நினைச்சேன். 98 ஒருவரோட ஆள் உயர ப்ளோ அப் படம் நான் அப்போ சினிமா பத்திரிகைலாம் வச்சிருந்தேன். அது போடுறதுக்காக எஸ்எஸ்சிட்ட போய் பேசிட்டு அப்புறம் இவர்கிட்ட அவர் சொன்னாரு. சொல்லிட்டு எடுக்க போகும்போது நானும் அவரும் ஒரு படம் எடுத்துக்கிட்டோம். அப்பவே அவர் கொஞ்சம் யங்ஸ்டர் தான், வெரி யங், டிஸ்டன்டா தான் இருந்தாரு. அவரோட ஸ்டைல் அது, தப்பு ரைட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சில பேர் கலகலப்பா பேசுவாங்க, சில பேர் கலகலப்பா பேச மாட்டாங்க. சரி, இப்படிதான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு தான் நான் என்னோட அபிப்பிராயம். 98 பிறகு அப்படிதான், 98 காலகட்டத்துல. அதுக்கு பிறகு எனக்கு எந்த டச்சும் கிடையாது. இப்பவும் அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அப்போ அதிகாரிகளுக்கான பிரச்சனை என்னன்னா, ஆய்வு கூட்டங்கள்ங்கிறது கேட்கறது மட்டும் இல்லைங்க, ஆய்வு கூட்டங்கள்ங்கிறது நடத்துறது. அதாவது யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ஆனா இவர் கேட்டுட்டு இருக்காரு, அவ்வளவுதாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுமையா உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு புரியலங்கும் போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கன்றாங்க.
ஓகே. அவர் அடிக்கடி மனசுல என்ன இருக்கு, அவரோட விருப்பம் என்னங்கிறத அதிகாரிகளால புரிஞ்சுக்க ஏன்னா முடியாது. முதலமைச்சரோட டைரக்ஷன் தான் எல்லாமேங்க. முதலமைச்சருக்காக தான் ஓட்டு, முதலமைச்சருக்காக தான் எல்லாமே. தவறு வந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பு தான், வெற்றி வந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பு தான். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம யூகிக்க முடியலங்கும்போது தயங்குறோம் நாங்க. நம்ம நம்ம நண்பர்கள் உயர் அதிகாரிகள் அப்படித்தான் சொல்றாங்க. சில நல்ல ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க, வாஸ்தவம் தான். ஆனா நிறைய போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு. அப்போ வந்து இது அடுத்த கட்டமா என்ன பண்ணன்னு தெரியல. இது நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருச்சுங்க. தேக்க நிலை அடுத்து. சார், அதிமுகல எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் தரப்பு வந்து ஒண்ணா இணையக்கூடியதா செய்திகள் வருது. உண்மையில அவங்க மனக்கசப்புகள கடந்து இணையறதுக்கு தயாராயிட்டாங்களா? காலையில சன் நியூஸ் எனக்கு தொலைபேசி வாயிலாக கேட்டார்கள். அப்போ வந்து அப்படிதான் தெரிந்தது. மனக்கசப்புகளை மறைந்துவிட்டு வழக்கமான டயலாக் தான். கழகம் ஒன்றாகும், இனி வென்று வென்றெடுக்குங்கிற இதே டயலாக் தான். ஐடி விங் ட்வீட் பார்த்தேன். அதுல வந்து கோட்டையில் இரட்டை இலை கொடி பரப்புவதுதான் நமது இலக்குன்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் சரிதான். ஆனா அதுல ஒரு 4 எம்எல்ஏ லாஸ் ஆயிட்டாங்க. இவங்க இணைந்தாலும் 4 விக்கெட் போனதை ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ராஜினாமா கடிதம் கொடுத்து சில விதிகள் இருக்கு அதுல. அதாவது ஸ்பீக்கரோட பவர், ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்றதுல ஸ்பீக்கரோட பவரை பற்றி நிறைய லீகல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் முன்மாதிரிகள்லாம் இருக்கு. அப்ப அது வாலண்டியரா ஜெனியூனான்னு ஸ்பீக்கர் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு இருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங். அதுக்கு பிறகு தான் ராஜினாமா போகுது. ஸ்பீக்கர் தாராளமா ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுக்கலாம். இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன்ல ஸ்பீக்கர் டிலே பண்றாருல, நான் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அப்ரோப்ரியேட் டைம்ல தான் முடிவு எடுப்பேன்றாரு. இப்ப ராஜினாமா கடிதத்துல உடனே ஏன் முடிவு எடுக்கணும்? அதையும் வந்து நான் கலந்து ஆலோசித்து அப்படி சொல்லலாம்ல. இல்ல அவங்க வந்தாங்க, லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அது வாலண்டியர்னு நான் முடிவு பண்ணி உடனே ஏத்துக்கிட்டேன்றாரு. அப்போ ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு 4 நாளோ 5 நாளோ ஆனா பணமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அதிமுக ஒன்றானா ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்கிடுவாங்க. அதனாலதான் அவர் உடனே ஏத்துக்கிட்டு உடனே அரசியல்ல காலின்னு சொல்லியாச்சு. இப்ப ஆஸ் இட் இஸ் எந்த மனமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த 4 எம்எல்ஏ பதவி போனதுதான். அவங்க தாவேகாலையும் இணைஞ்சாச்சு. இது பிறகு தாவேகால அவங்களுக்கு இடைத்தேர்தல் டிக்கெட் கொடுத்து ஜெயிக்கணும். ஆனா டிஸ்குவாலிஃபிகேஷன் இன்னமும் நிலுவையில் தாங்க இருக்கு. சப்சிக்வெண்ட் ரெசிக்னேஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை வைப் அவுட் பண்ணாது. அது நிலுவைதான். தகுதி நீக்கம் என்பது சபாநாயகர் முடிவு எடுக்க வேண்டியது. அவர் முடிவு எடுக்கல. தகுதி இழப்பு என்பது ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அப்போ அவங்க வந்து தேர்தலில் போட்டி போடும்போது அதை எதிர்த்து மனு போடலாம், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு முந்தையே வந்து கோர்ட்டுக்கு போகலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேக்கண்ட் அப்படிங்கிற ஜிஓவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம். இதே குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டி அந்த ஜிஓ ரத்து செய்யணும், வாக்காளரே போலாம், அந்த தொகுதியில் இருக்க வாக்காளரே போலாம். கோர்ட்ல உடனே தீர்ப்பு வராது. ஆனா கோர்ட்ல நிலுவையில் இருக்கும் மேட்டரு. நிலுவையில் இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்காது. அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாத சூழல் வரும்ல. தேர்தலே நடக்காத சூழலே வந்துருமே. முடியாத சூழல் வரும். திருப்பரங்குன்றம் தேர்தல் இப்படி 2018 காலகட்டத்துல 1 வருஷம் டிலே ஆச்சுங்க. டிடிவி சாரோட வந்து 18 எம்எல்ஏ போகும்போது 2017 அது தேர்தல் 2019 வந்துச்சு. அப்பவுமே அந்த 18 எம்எல்ஏயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற அந்த ரைட்டை வந்து அவங்க வெய்வ் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. தங்க தமிழ் செல்வன் அப்போ வந்து டிடிவி அணி, இப்போ வந்து திமுக எம்பி. தங்க என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து அதுவே அலுப்பாயிருச்சு, எங்க தொகுதிகளுக்கு எப்பதான் தேர்தல் நடத்துறது, அதனால நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது இல்லைங்கிற முடிவு எடுத்தோம் அப்படிதான் சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல 18 நாளும் 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. 13 தொகுதியோ 14 தொகுதியோ திமுக ஜெயிச்சது. இதான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. இதுதான். இதெல்லாம் வந்து இன்றைய தேதிக்கு அதிமுகவின் இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கும் பயத்தை கொடுத்துருக்கோம். அவங்க வந்து விஜய் அலை உடனே இடைத்தேர்தல் வச்சிருவாங்க, நாளைக்கே நம்ம எம்எல்ஏ ஆயிரலாங்கிற ஒரு நினைப்புல தான் போயிருக்காங்க. அவசரப்பட்டாங்களா சார்? அப்படிதான். அதாவதுங்க பிராக்டிக்கலா சட்ட நிலவரம் என்னன்னா, அவங்க எப்போ வந்து பேரண்ட் பார்ட்டியோட கட்டளையை எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ, நம்பிக்கை தீர்மானத்துல விஜய் அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார்களோ, அப்போ அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. என்ன காரணம்னா அது ஆராய வேண்டிய பிரச்சனை கூட இல்லை. சபாநாயகர் கண் முன்னாடி நடந்த விஷயம். சபாநாயகரே குரல் வாக்கெடுப்பு மூலமாக அதை நிறைவேற்றி இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. பாமக பிஜேபி ஓட்டெடுப்புல கலந்து கொள்ள போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க.
மிச்சம் இருக்கிற எம்எல்ஏக்கள் தான். மிச்சம் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல மறைமுகமாக வந்து வேலுமணி தரப்பு வந்து ஆதரவுன்னு சொல்லிருச்சு, சிவிஎஸ் வேலுமணி தரப்பு. அப்ப மீதி 106 பேரு டிவிகே எம்எல்ஏ. அப்போ ஒரு சபாநாயகர் என்ன செஞ்சிருக்கலாம்? குரல் வாக்கெடுப்பு விட்டுருக்கலாம். அப்போ பதிவாகாது. இந்த எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் பேரண்ட் பார்ட்டியோட கட்டளை எதிர்த்து ஓட்டு போட்ட விஷயம் சபை குறிப்புகள்ல இடம்பெறாது. அவர் என்ன தீர்ப்பு சொன்னாருன்னா, குரல் வாக்கெடுப்பு நடத்தலாம், ஆனா இப்ப இருக்கிற இந்த நிலைமையோட முக்கியத்துவம் கருதி நான் வந்து டிவிஷன் முறையில வாக்கெடுப்பு நடத்துறேன்னு சொல்லி பார்ட்டா பிரிச்சு யாரு வந்து ஆதரவு யாரு எதிர்ப்புன்னு பதிவு பண்ணிட்டாரு. திமுக வெளியில போயிடுச்சு. சோ எதிர்ப்பு பதிவு இல்ல. ஆதரவு பதிவுல அதிமுக 25 பேரு ஆதரவு பதிவாயிட்டாங்க. இபிஎஸ் தரப்பு வந்து எதிர்ப்பு பதிவாயிருச்சு. அப்ப அதிமுக ஆதரவு பதிவு சட்டமன்ற குறிப்பேடுகளை இடம்பெறும் போது அவங்க கட்சியோட உத்தரவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டப்படி அது குற்றம். சபாநாயகர் கண் முன்னாடி நடந்ததுதான். எனவே அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்க. இதுதான் பெட்டிஷன். தகுதி நீக்கம் பண்ணணும். பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு சபாநாயகர். ரைட்டு, டைம் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு சப்சிக்வெண்டா ரிசைன் பண்றாங்கல்ல, அதுல இருந்து 4 பேரு. அதுக்கும் டைம் எடுக்கணும்ல அவரு. அது அப்படி அவர் எடுக்கல, டைம் எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து ராஜினாமாவை ஏற்க கூடாதுன்னு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு தார்மீக உரிமை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்குதா? சட்ட ரீதியா அதுக்கான வழிகள் இருக்கு. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல. 25 பேர் ஏத்து ஓட்டு போடுறாங்க. ஏத்து ஓட்டு போடும்போது அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க. சபாநாயகர்கிட்ட தான் கேட்க முடியும். சரி, 10th ஷெட்யூல்ங்கிற தகுதி நீக்கங்கிற கான்செப்ட் ஆளுங்கட்சியை பாதுகாக்க செய்யப்பட்ட ஏற்பாடா? 1985 தாங்க இது வருது. 1950 இந்த கான்செப்டே கிடையாது. நம்ம அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட போது ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இன்னொரு கட்சிக்கு போவான்னு கூட நம்மளோட தாத்தா பாட்டி வந்து நினைச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அசிங்கம். சோ அவங்க வந்து அப்படியான எந்த விதமான ஒரு தகுதி இழப்பும் அரசியல் சாசனத்துல கொடுக்கல. தகுதி இழப்புங்கிறது ஜெனரலா எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பல தகுதி இழப்புகள். இப்போ உதாரணமாக வந்து அவங்க அன்சவுண்ட் மைண்டு, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. கட்சி மாறினா தகுதி இழப்பு, அதை கிளாசிஃபை பண்ணல. அதுக்கு பிறகு பயங்கரமான கட்சி மாறினாங்க. ஆயாராம் கயாராம்ங்கிறது என்னன்னா, ஹரியானால ஹரிராம்னு ஒருத்தர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரே நாள்ல 3 வாட்டி கட்சி மாறிட்டார். காலையில ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சி. இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல நடந்தது. அது பெரிய கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளானதாக மாறுச்சு 70கள்ல. அப்போ ஆயாராம், போனராம், கயாராம், வந்தராம். கயாராம்னா போனராம், போனராம், வந்தராம்னு அதை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. ராஜீவ்காந்தி வந்தோடனே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது? கட்சி தாவல்ங்கிறது சட்டப்படி குற்றம். அப்படி வரும்போது 85ல என்னன்னா, கட்சி தாவல் குற்றம் தாங்க. கட்சியில இருந்து இயல்பாக கொஞ்சம் பேர் அதிருப்தியாகி கட்சி கொள்கையிலயோ கட்சி தலைமை மீதோ அதிருப்தியாகி அவன் வெளியில போனா அவனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும்லங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. சரிதான், அது சரிதானே. டெமோக்ரஸியில வந்து அதிருப்திங்கிறது இருக்கும்ல, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஸ்பிளிட், பிளவு, கட்சியில் பிளவு. அப்போ ஒருத்தர் 2 பேர் அதிருப்தினா எப்படிங்க, ஒரு கட்சியே பாதிக்கப்பட்டுரும்ல. அது கரெக்டுங்க. 1/3 அப்படிங்கிற அந்த 1/3 நம்பர் அப்ப வந்துச்சு. அதுக்கு பிறகு பல தீர்ப்புகள், தேர்தல் ஆணையத்தோட டிஸ்கஷன், இந்த தேர்தல் சட்டங்களை திருத்துவதற்கு போடப்பட்ட பல குழுக்களோட ஆய்வு, இதுல வந்து என்ன முடிவாச்சு அப்படின்னா, இல்ல அந்த ஸ்பிளிட்ங்கிறத ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, மெர்ஜ் ஆகலாம். ஒரு கட்சி வந்து அப்படியான ஒரு கருத்து வேற்றுமை வந்துச்சுன்னா கட்சி மெர்ஜ் ஆகலாம். அதுக்கு 2/3 அப்படிங்கிற அந்த மெர்ஜர் மட்டும்தான் இப்ப இருக்கு. ஸ்பிளிட் நாட் ரெகனைஸ்ட். இப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, மெர்ஜர்ங்கிறது வேறங்க. கட்சியே இன்னொரு கட்சியோட சேர்ந்ததான் மெர்ஜரு. 2/3ங்கிறத அதை சொல்லி வரல. இது இன்னமும் சட்டத்துல விவாதத்துல தான் இருக்கு. ஒரு கட்சியில 30 பேர் இருக்கான், 20 பேர் வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு முடிவு பண்ணா மெர்ஜ் ஆகலாமா? ஆகக்கூடாது. 30 பேரும் ஆகணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதுக்கு விளக்கம் இல்ல, இன்னமும் விளக்கம் இல்ல. இப்படியான பெரிய பெரிய குழப்பங்கள் உள்ள ஒரு விஷயம் இது.
இப்போதைக்கு சட்ட நிலைமை என்ன அப்படின்னா, பேரண்ட் பார்ட்டியோட முடிவு அதான் முடிவு. காரணம் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிங்கிறது பேரண்ட் பார்ட்டில இருந்து தான் தோன்றுது. ஓகே. பேரண்ட் பார்ட்டி மதர்னா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அதோட கிளை தான். ஓகே. அப்ப பேரண்ட் பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு சட்டமன்ற கட்சி கட்டுப்பட்டது. அப்ப பேரண்ட் பார்ட்டி முடிவை எதிர்த்து இவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தகுதி இழப்பு வந்துருச்சு. தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது சபாநாயகரோட வேலை. தகுதி இழப்ப மன்னிக்கலாம். பேரண்ட் பார்ட்டியே மன்னிக்கலாம். ஐயா தப்புண்டாயா, இப்ப மன்னிக்கிறோம்ல நம்ம. ஏதோ வேலுமணி இவங்க எல்லாம் தப்புண்டாங்க. மீண்டும் மனம் திருந்திய மைந்தர்களா வராங்க. அவங்கள சேர்த்துக்கிறோம். ஒண்ணா மண்ணா இருப்போம். இப்படின்னு சொல்றது 15 நாளைக்குள்ள சொல்லணும். இன்னையோட முடிஞ்சு போச்சு. கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. அப்போ சபாநாயகர் முன்னாடி இருக்கிற தகுதி இழப்பு கோரிக்கை மனுவை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிக்னேஷனையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணாலும் இப்ப பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வேக்கண்ட்னு சொல்லியாச்சு. அப்போ சபாநாயகருக்கும் அரசுக்கும் உள்நோக்கம் இருக்குன்னு அதுல தெரியுது. சரி, 25 பேர் எப்படிங்க அதிருப்தி வெளியில வந்துச்சு? விஜய் வந்து பார்த்ததுனால தானே அந்த அதிருப்தி வெளியில வந்துச்சு. அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் வந்து நேரடியாக வந்து 25 பேரையும் பார்த்தாரு. அவருக்கு இவங்க பொக்கே கொடுத்தாங்க. இவர் அவங்களுக்கு சால்வையை போட்டாரு. வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் பெரிய அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க. விஜயபாஸ்கர்லாம். அப்போ அந்த குரூப்ல இருந்த மத்த எம்எல்ஏக்களுக்கும் ரைட்டு, நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கையா, வாரிய தலைவர் கிடைக்கும், ஒன்றிய தலைவர் கிடைக்கும்னு ஏதோ ஒரு மனக்கணக்கு மனக்கோட்டை கட்டினாங்க. அது இல்ல. அப்போ 9 மந்திரி தான் இருந்தாங்க. பேலன்ஸ் மந்திரி போடணும். அது இல்லைன்னு ஆன உடனே இயல்பாக இவங்களுக்கு நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப தாவேகாவுக்கு போறதுதான் உரிய வழி அப்படின்னு நினைக்கும் போது ராஜினாமா பண்ணிருங்க, 25 பேருமே ராஜினாமா பண்ணிருங்கன்னு தான் முதல்ல தாவேகாலன்னு சொன்னாங்க. ஒண்ணுன்னா கலட்டுவோன்னு முடிவு பண்ணும் போது இப்ப திருப்பி சேர்ந்துட்டாங்க. அப்ப ஏற்கனவே ராஜினாமா பண்ணவங்க கதி என்ன? அதோ கதி. 4 விக்கெட் அவுட் ஆனதுதான். இனி மிச்ச சொச்ச விக்கெட் வச்சுதான் அரசியல் பண்ணணும். எடப்பாடி இதை தவிர்த்திருக்கலாங்க. எடப்பாடி மிக எளிதாக இதை தவிர்த்திருக்கலாம். அவங்கள அழைச்சு பேசியிருக்கலாம். இப்ப சிவிஎஸ்க்கும் வேலுமணிக்கும் பழைய பதவி எப்படி கொடுக்க முடியும் எடப்பாடியால? புதுசா ஆளை போட்டாச்சு. அவன் செலவு பண்ணிட்டான். அவன் கட்சிக்கு கஷ்டமான நேரத்துல கூட இருந்தவன். சோ அந்த சண்டை அப்படியே இருக்கும். இணைந்தாலும் அதிமுகல பழைய ஒற்றுமை வருமா? இதான் என்னோட கேள்வி. இப்ப சட்டப்படி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா இப்போ தார்மீகப்படி வந்து விஜய் தன்னை ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாரு. ஆனா இப்போ இப்படி எம்எல்ஏக்களை இழுக்கிறது குதிரை பேரத்துலதான் வருமா? இல்ல இது ஒரு அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு தான் பாக்கணுமா? ராஜதந்திரம் சொல்றதெல்லாம் நீங்க ஒரு கௌரவமா சொல்லிக்கிறது தாங்க. குதிரை பேரம் தான், கேடுகட்ட குதிரை பேரம், கேவலமான அரசியல் ஆள் தூக்கும் வேலை, இப்படி நீங்க பல விதமா அதை வர்ணிக்கலாம். எனக்கு என்ன புரியலன்னா இதுக்கு என்ன நெசசிட்டின்னு தான் எனக்கு புரியல. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.